என்ன இருந்தாலும் நான் பாட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உன்னை அவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்க கூடாது. ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி தென்றல். இதே சாரிய நான் உன்னை நேர்ல பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன மன்னிக்க விருப்பம் இருந்தா இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock அதே காஃபி ஷாப்ல அதே டேபிள்ல நான் உன்னை சந்திக்கணும். ப்ளீஸ். அக்கா, மீட் பண்ணிடு. பாத்தியாடி மாப்பிளைக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசுன்னு. அவரே இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. இப்படிப்பட்ட நல்ல புள்ளையோட மனசை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கோவப்பட்டியே. அக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். மன்னிப்பு கூட பொக்கே கொடுத்து கேட்கலான்னு எனக்கே இப்பதான் தெரியுது. அதான் பயங்கர ரொமான்டிக்கான ஆளா இருப்பார் போல இருக்கு. வாய் மூடு. அக்கா, வெக்கப்பட்டது போதும். டைம் ஆச்சு, போய் கிளம்பு. வர. வாங்க மேடம். சாரை தேடுறீங்களா? ஆமா. சார் இப்ப வந்துருவாரு மேடம். உங்களுக்கு ஆல்ரெடி டேபிள் புக் பண்ணிட்டார் மேடம். வாங்க. உட்காருங்க மேடம். சார் உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்ச டேபிள். உட்காருங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். ஒரு நிமிஷம். என்ன எடுத்துட்டு வரீங்க? உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரோம் மேடம். இல்ல, அவரும் வந்துட்டோம். ஐயோ மேடம், சார் என்ன கோச்சுப்பாரு. ஏன்னா நீங்க வந்ததும் உங்களை வெயிட் பண்ண வைக்காம உங்களுக்கு பிடிச்ச டீயை உங்களுக்கு சர்வ் பண்ண சொல்லியிருக்காரு. தென்றல், இங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இங்க உன்னை வர சொன்னேன். காஃபி ட்ரை பண்ணி. ஓகே மேடம், நான் போய் டீ சூடா எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம், எனக்கு சொல்லுங்க மேடம். சூடா காஃபி எடுத்துட்டு வந்துருங்க. மேடம், உங்களுக்கு டீ தானே பிடிக்கும்? இல்ல, இனிமே எனக்கு காஃபி தான் பிடிக்கும். காஃபி எடுத்துட்டு வாங்க. ஓ மேடம், நீங்க அப்படி வரீங்களா? சாருக்கு காஃபி தான் பிடிக்கும்ன்றதுனால உங்களுக்கும் காஃபி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதானே? ஓகே மேடம், நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹாய் தென்றல். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய். ஓகே சார், உங்களுக்கு போய் நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எனக்கு காஃபி வேண்டாம், டீ எடுத்துட்டு வாங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு காஃபி தானே ஃபேவரட்? இல்ல, இனிமே எனக்கு டீ தான் ஃபேவரட். சார், அப்ப மேடம் மாதிரியே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச காஃபியை விட்டுட்டு மேடமுக்கு பிடிச்ச டீயை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? மேடம் மாதிரினா? ஆமா சார், இப்ப மேடமும் உங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச டீயை வேண்டாம்னு சொல்லிட்டு
உங்களுக்காக காஃபியை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இப்பவும் காஃபி தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சார், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது சார். நேத்து தான் ஒரு காஃபியால 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்துக்கிறீங்க. லவ்வர்ஸ்னா உங்களை மாதிரி தான் சார் இருக்கணும். இருங்க சார், நான் உங்களுக்காக டீ எடுத்துட்டு வரேன். சரி. ஓகே சார். தேங்க்யூ. நோ மென்ஷன். சார் இந்தாங்க சார். தேங்க்யூ. தென்றல், ஒரே ஒரு சாரி நம்மள எவ்வளவு அழகா சமாதானப்படுத்திருச்சுல்ல? ஆமா ஆகாஷ், அதுவும் நீங்க என்கிட்ட சாரி கேட்ட விதமே ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க செஞ்ச தப்ப நீங்களா உணர்ந்து சாரி கேட்டு எனக்கு லெட்டர் எழுதினது மட்டும் இல்லாம அழகா எனக்கு ஒரு பொக்கே கூட அனுப்பி வச்சீங்கல்ல. உண்மையிலேயே நீங்க சூப்பர். என்ன சொல்ற தென்றல்? சாரி கேட்டு லெட்டர் எழுதி எனக்கு பொக்கே அனுப்பிச்சது நீதானே? ஆனா நான் இதெல்லாம் செஞ்சேன்னு மாத்தி சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கூட புரியல. நான் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்டு லெட்டர் அனுப்புனேன், பொக்கே அனுப்புனேன். இது ரெண்டையும் செஞ்சது நீங்க தானே? நானா? ஆமா. நீங்க எழுதின லெட்டரை கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இது மட்டும் இல்ல, நீங்க அனுப்பியிருந்த பொக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அத போட்டோ எடுத்து ஸ்கிரீன் சேவர்ல வச்சிருக்கேன் பாருங்க. இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ சீட் பண்ற. என்னது? நான் சீட் பண்ணிருக்கேனா? ஆமா. உண்மையிலே எனக்கு லெட்டரும் பொக்கே அனுப்பிச்சது நீதானே? நான் ஒன்னும் உனக்கு அனுப்பல. இரு, தோ நீ அனுப்பிச்ச லெட்டர். உங்க பாட்டியால தான் நீங்க சொன்ன டைமுக்கு உங்களால காஃபி ஷாப் வர முடியாம போயிடுச்சு. அதை நீங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நான் தான் உங்க மேல இருந்த கோவத்தால உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. நான் உங்ககிட்ட அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. சாரி ஆகாஷ். என்னோட இந்த மன்னிப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அதே காஃபி ஷாப்ல என்னை சந்திப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு தென்றல். இது மட்டும் இல்ல, நீ எனக்கு அனுப்பின பொக்கையையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். பாரு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பவே இல்லை.
காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக எனக்கு லெட்டரோ பொக்கேவோ அனுப்பி வச்சுட்டு நானும் உங்களுக்கு அனுப்புன மாதிரி நீங்களே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்த பாக்குறீங்களே? நீங்க உண்மையாவே ஃப்ராடு. ஏய், யாரை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்ற? நான் ஃப்ராடா? நீதான் ஃப்ராடு. நீதான் சீட்டிங் பண்ற. உன்னெல்லாம் நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? நானும் உங்களை நம்பி வந்து பாருங்க, என்ன சொல்லணும்? இனிமே என்கிட்ட நீங்க பேசாதீங்க. அத நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன், இனிமே நான் உன்கிட்ட பேச போறதே இல்ல. ச்சே, நீங்க கூப்பிட்டு நான் வந்திருக்கவே கூடாது. எங்க போற? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? ஏங்க, இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்? சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப சண்டை போட்டு பிரிஞ்சு போறதுக்கா நான் இப்படி ஒரு அருமையான ஐடியாவை கிரியேட் பண்ணேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? புரியலையா தென்றல்? உங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக நீங்களே உங்களுக்கு லெட்டர் எழுதின மாதிரியும் ஒக்கே அனுப்பிச்ச மாதிரியும் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி அதை செயல்படுத்துறது சார் தான். சாரோட ஐடியா படி நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களேன்னு சாரு சந்தோஷப்படுற நேரத்துல இப்படி அநியாயமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு திடீர்னு பிரிஞ்சு போறீங்களே, இதெல்லாம் நியாயமானு சார் கேக்குறாரு. அப்போ இதெல்லாம் உன் வேலைதானா? எஸ். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சாரி. ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? சாரி. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? சாரி. ப்ரோ, நீங்க இப்படி சீட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி. ஹேய், உன்கிட்ட வந்து நான் கேட்டேனா என்ன சமாதானப்படுத்துன்னு? சாரிங்க. என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு ப்ரோ. சாரி ப்ரோ. ஹேய், என்ன சாரி? ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன்ல என் விஷயத்துல அனாவசியமா தலையிடாதன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் கூட உனக்கு புத்தி இல்லையா? சாரிங்க. ஏய், ரெண்டு பேரும் உன்னை மாறி மாறி இந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ சாரி தாவணியும் துணிமணி வித்துக்கிட்டு இருக்க. சாரி. எனக்குமா? எல்லாத்துக்கும் சாரி சொன்னா போதுமா? அட போதுங்க. நிஜமாவே எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் சாரிங்கிற ஒரு வார்த்தை சமாதானமாக்கிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியாம உங்க சார்பா நீங்களே கேட்டுக்கிட்ட மாதிரி நான் கிரியேட் பண்ண இந்த லெட்டர்ல இருந்த சாரி உங்களை எவ்வளவு ஈஸியா சமாதானப்படுத்திருச்சு பாத்தீங்களா? இந்த பொய்யான மன்னிப்பே உங்களை இவ்வளவு தூரம் சேர்த்து வச்சிருக்கும் போது அதே மன்னிப்பை நீங்க மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா கேட்டுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏங்க தயங்குறீங்க? இந்த விஷயத்துல உங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குல்ல? உங்க ரெண்டு பேருக்கு அது புரியுதுல்ல? அப்புறம் என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்க வேண்டியதானே? SORRY 5 லெட்டர் தானங்க. சாரிங்கிறது ஒரு 5 எழுத்து மந்திர வார்த்தைங்க. அந்த ஒரு வார்த்தை எத்தனை பேரோட வாழ்க்கைய சமாதானமாக்கி இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தையை ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார சொல்லி பாருங்க.
சும்மா அப்படியே மனசு லேசாயிடும். சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். சாரி தென்றல். சாரி. இப்ப நான் சொன்ன மாதிரியே இப்ப உங்க 2 பேரோட மனசும் அப்படியே லேசாயிருக்குமே. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதுக்கு போய் தேங்க்யூ. தென்றல், சித்துவுக்கு வெறும் தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது. வேற என்ன பண்ணணும்ன்றீங்க? பெருசா ஒரு பார்ட்டி வச்சிடலாமா? என்னது பார்ட்டியா? ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ப்ரோ. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சித்து. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எங்களுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்காகவாவது நாங்க உங்களை ஹானர் பண்ணி ஆகணும். நாளைக்கு இதே நேரம் இதே ஷாப்ல உங்களுக்காக நான் ஒரு பார்ட்டி வைக்க போறேன். நாளைக்கு எதுக்கு ஆகாஷ்? இன்னைக்கு இப்பவே பார்ட்டி வைக்கலாம்ல? நோ இப்ப ஆக்சிடென்டா தான் மீட் பண்ணிருக்கோம். நாளைக்கு பார்ட்டிக்காக பிளானோட மீட் பண்ணலாம். அப்பதான் பார்ட்டி ஒரு மாதிரி அட்ராக்ஷனா இருக்கும். என்ன ப்ரோ, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் ப்ரோ. இவன் உங்களை சேர்த்து வச்சதுக்காக நானே அவனை கட்டி வச்சு உதைக்கலான்னு இருக்கேன். இதுல இவன் வேற அவனுக்கு பார்ட்டி தரேன்னு கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். சிறுத்தை, நாளைக்கு பார்ட்டிக்கு நீங்களும் வந்துருங்க. நான் இல்லாமையா? வரேன் கண்டிப்பா வரேன். ஆமா சித்து, எங்க 2 பேருக்கு மனஸ்தாபம்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியுங்க. அதானே சித்து. ஹலோ பிரதர். சொல்லுங்க சார். எனக்கு இவருக்கும் நார்மல் காபி கொண்டு ஓகே சார். ஆனா இவங்க 2 பேருக்கும் காஃபில கொஞ்சம் டீல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காக்டெயிலா கொடுப்பாங்க. என்ன காம்பினேஷன்டா இது? ஏன் இப்படி சிரிக்கிறா?